ஹாய் செல்ஃபி. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து உண்மையாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய பரோட்டாவாக தின்னுட்ருக்கோமா, சரி கொஞ்சமாச்சும் உடம்புக்கு வந்து நல்ல விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்றது நினைக்கும் போது கரெக்டாக எங்கள் கண்ணில்னு பார்த்து இந்த விஷயம் சிக்கிருச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மதுரை, பழனி, உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊர்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்த இந்த தென்னங்குருத்து இப்போது நம்ம தூத்துக்குடியிலையும் ஃபேமஸாக வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி தான் இந்த அண்ணன் கடை போட்டாங்களே. ஆக்சுவலாக இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதம் 1.5 மாதம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னங்குருத்தில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது சிறுநீரக கல்லடைப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து முக்கியமாக வரக்கூடிய இந்த மென்சஸ், இர்ரெகுலர் மென்சஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா இந்த ஒயிட் வரும் தெரியுமா, ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த இதை சாப்பிட்றது மூலயமா ரொம்பவே தீர்வாகுது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து அந்த மென்சுரல் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இதை வந்து ஜூஸ் மாதிரி பாலோ இல்லாட்டி கர்டோ மிக்ஸ் பண்ணி நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன். இது அதாவது இந்த தென்னங்குருத்து எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னை மரத்தோட எண்டு தவா, அது டாப் எண்டு இருக்குமா, ஸோ அந்த இடத்துல தான் மெயினாக இந்த பாட்டு கிடைக்குது. அதனாலேயே வந்து நிறைய பேர் கிராமத்தில் வந்து எக்கச்சக்கமாக இந்த விஷயங்கள் தென்னங்குருத்தை பற்றி தெரியும். பட் இந்த சிட்டி லைஃபாக இருக்கட்டும், இல்லை இந்த வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே இந்த பழையமையான விஷயத்தை வந்து மறந்துடுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி ஒரு பானையாக இருக்கட்டும், மண்பானை விஷயமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தென்னங்குருத்து இருக்கிற இயற்கை உணவாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நினைவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆர்டிஃபிஷியலான இருக்கிற உணவுகள் எல்லாமே போய் இந்த மாதிரி இயற்கை உணவு வர்றது வந்து உண்மையாலே ஒரு நல்ல விஷயம். அதுவும் நம்ம தூத்துக்குடியில் இது வருது அப்படின்றது இது நல்லாவே ஒரு விஷயம். ஸோ இது ஒரு டேஸ்ட் பண்ணதே கிடையாது, எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இங்கே தென்னங்குருத்து இந்த சின்ன சைஸ் தள்ளுவண்டி கடை தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அதுக்கப்புறமா நம்மளோட மாணிக்கம் டவர்ஸ் பக்கத்தில், ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் இந்த தென்னங்குருத்து அந்த அண்ணன் தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. இந்த தென்னங்குருத்து இந்த தள்ளுவண்டி கடை வந்து டைமிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலைல 7 மணிக்கு அந்த அண்ணன் வந்துடுவாங்களாம். காலையில் 7 மணிக்கு வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த அண்ணன் வந்து இங்கேயே தான் இருப்பாங்க. சரி, இப்போ அந்த அண்ணன்கிட்டயே கேட்போம் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது. அந்த அண்ணன் அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுங்கண்ணா, இந்த தென்னங்குருத்து பற்றி இது வரைக்கும் நம்ம தூத்துக்குடி மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு 1-2 பேர் கிராமத்துலேருந்து சைடு வந்தவங்க மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் தென்னங்குருத்தை பற்றி. தென்னங்குருத்து வந்து நான் முக்கால்வாசி என்னென்னா எல்லாருமே வாழைத்தண்டு போகிறாங்க. கல்லடப்பு, அல்சரு, வாய் புண்ணு, குடல் புண்ணு, உடம்பு பல்சரு, இதுக்கெல்லாம் நல்லது. முக்கியமாக சுகருக்கு வந்து தோப்புத்தன்மை சாப்பிட்டா நல்லது. முக்கால்வாசி தெரியல. முக்கால்வாசி விஷயம் அந்த ஃப்ளெக்ஸில் போடலாம், முக்கால்வாசி விஷயம் போட முடியாது. அதனால் நான் வந்து இப்போ பிளேனாக அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ எப்படி நான் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப முக்கியமான மருத்துவ குணங்களாக இருக்குது. முக்கால்வாசி என்னென்னா வாழைத்தண்டுன்னு தெரிய மாட்டேங்குது. இது எங்க இருந்தா எப்படி கொண்டு வரீங்க நீங்க? இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து எல்லா ஏரியாவும் ஆல் இண்டியாவும் எடுப்போம். ஆல் இண்டியா அப்புறம் செல்ஃபுல்லாக நானே எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான் 2 வரையும் கொடுக்குறோம். சிவாசி, சாத்தூர், மற்ற ஏரியா இங்கிட்டிருந்து எடுத்தீங்கன்னா தூத்துக்குடி, மதுரை, தூத்துக்குடி ஒன்றுதே போடலாம், பாக்கி எல்லா ஏரியாவும் இருக்குது. இப்போ எங்கள் தூத்துக்குடியிலே இந்த இயற்கை மூலிகையை கொண்டு வந்துட்டீங்க என்னன்னா, ரொம்ப யாரும் போட்டால் கிடையாது, போட்டு பார்ப்போம்னு நாங்கள் வந்திருக்கோம். ஆயுத பூஜை வரவேற்பு இருக்குன்னா எல்லாருமே வாழைத்தண்டு போகிறாங்க. அதோட இது என்னென்னு தெரியல. ஆனால் உண்மை இந்த டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? டேஸ்ட் இனிப்பு, தோப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும். அதாவது அந்த அருண் சுவையும் கலந்த மாதிரி எல்லாமே கலந்து எடுப்பீங்க மரத்துல வந்து ஒரு மரத்தை உயிரை கொண்டது மாதிரி ஒரு மரத்தை கொண்டாட்டே இருக்கணும். அப்படிங்க. இப்போ இது வந்து 100 கணக்கானா? இது வந்து 100 கிராம் 50 ரூபா. 100 கிராம் கொடுப்பீங்க? ஆமாம், மினிமம் 30 ரூபாய்க்கு இருக்கு. 50 கிராம் வந்து 50 கிராம் வந்து 30 ரூபா. 50 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு சேர்த்து போட்டுருவோம். ஒரு வீட்டால் ஃபுல்லாக சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடலாம். அதாவது இது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடணுமா? போட்ட பீஸ் இனிப்பு, தோப்பு எல்லாமே கலந்துருக்கு, எல்லாமே சாப்பிடலாம். ஓ சரி. இம்மா சாப்பிட்டு பாருங்க. இப்போ என் கையில் வந்து நீருக்கு சத்து கிடையாது. தன்மை பாருங்க. இந்த தேங்காயில் இருக்கும்ல அந்த இது அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கு. அந்த தேங்காயோட டேஸ்ட் அப்படியே அந்த இளநிக்குள்ளே இருக்கும் தெரியுமா, அந்த தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த அருண் சுவையும் சொல்லுவாங்க தெரியுமா, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு
இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இது இருக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பிட வரும்போது கசப்பாக இருக்குமோ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சேன். பட் இதில் சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நல்லது அப்படின்ற போது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி இருக்கிறத சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதுவும் வராது. அதுவும் நம்ம வந்து ஃபுல்லாக பரோட்டா வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு அது உடம்பு சரி பண்ணிக்கிறோம். தென்னங்குருத்து வாழைத்தண்டு கிடையாது. ஃபுல் கேப்சர் ஃபர்ஸ்ட் வேண்டாம், ஒரு மாதிரி கசப்பு எடுக்கும், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்போ உள்ள வந்து என்கிட்ட வந்து பிடிங்கி தின்னுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நம்ம தின்ற பரோட்டாக்கு இந்த மாதிரி தின்னாதான் இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எவ்வளவுதான் ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும், இல்லாட்டி வேற எந்த ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக இந்த vlog. ஆக்சுவலாக இந்த வந்து நான் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன். சரி இது என்ன அவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அண்ணங்கிட்ட வந்து கேட்கும் போது தான் நிறைய விஷயங்கள் அந்த அண்ணன் சொன்னாங்க. உடம்புக்கு நல்லது நிறைய ஊர்களில் இருக்குது. நம்ம ஊரில் நம்ம தூத்துக்குடியில் வந்து இவங்க தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கண்டிப்பாக வந்து நம்ம தூத்துக்குடி மக்களுக்காக எடுத்து போடணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தென்னங்குருத்து பிடிக்கும். பட் அவங்க கிராமத்து சைடில் தான் சாப்பிட்ருப்பாங்க, நம்ம ஊரில் இருந்திருக்காது. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த தென்னங்குருத்து ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த தென்னங்குருத்து vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த தென்னங்குருத்து பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன